ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறீங்க, செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, போக போக எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் கிடைக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதை நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஒரு வேலை ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார். நான் அதுக்கு சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கான இதை நம்மளுக்கு எடுத்துக்கிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதையுமே இதுக்காக நம்மளுக்கு முயற்சி பண்ணாமல் செய்யாமல் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்களுங்கிறது தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம எதையுமே இந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு பண்ணிட்டு செஞ்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு அதை விட ஒரு கஷ்டங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறங்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரியாகும், எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான். சரியாகிறது ஆகட்டும், அதுக்காக நம்ம யாரையும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் நானும் ஒரு சில விஷயங்களை மனசுக்கு ஒரு புரியிற மாதிரி இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கடவுள் ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கரெக்டான ஒரு விஷயத்த தெரியறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளால் உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் இல்லைங்கள. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்கு தாண்டி நம்ம அதை என்ன மாதிரின்னு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறப்ப நம்ம அதை முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது தானே நமக்கும் ஒரு நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரியான ஒரு இதுதான். அதுக்காக நம்ம யாரையுமே ஒரு சரியான ஒரு இதில் நமக்கு கொண்டுட்டு வரதுக்கான இதுங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, சரி சரி அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது விஷயங்கள் கிடைக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே இப்போ இருக்கிற விஷயத்துக்கு நம்ம ஒரு சொல்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதையுமே இப்போதைக்கு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு போதும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு இது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செட் ஆகிடாது. போக போக எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதாக இருந்தாலும் தனியாக ஒரு பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணுமா இல்லைங்கள. இப்போ இருக்க நிலைமைக்கு நம்மளால் போக போக எல்லாமே சரியாகக்கூடிய விஷயத்த நம்ம சரியாகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக படுற விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் ஒரு சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்க முடியுது. அதை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு கடவுள் கிடைக்கிறது மாதிரியான ஒரு இது தான். அப்படி இல்லாதப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது.